சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். சொல்றது எல்லாத்தையும் செய்யறது தான் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மனசுல இருக்கு. உண்மையிலேயே பரிகாரம் அப்படின்னா என்ன? திடீர்னு இயல்பை விட கல்யாணம் தாமதமாகுது, இல்லை திடீர்னு ஒரு கடன் தொந்தரவில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை உறவுகள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஜோதிடர்கிட்ட போனால் அவர் இந்த கோயில் போங்கன்னு சொல்லுவார், இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவார், இல்லை இதை பண்ணுங்க, எதையோ ஒன்று சொல்லுவார், வழி காமிப்பார். அப்போ அதை செஞ்சு நம்ம அதை சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட உண்டு. அதை உண்டுங்கிறத விட நாங்கள் உருவாக்கிட்டோம். உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களை நம்ம நல்லா கவனிக்கல. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த யாகமும் ஹோமமும் நம்ம செய்யும் பொழுது உண்மையிலேயே அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா? எப்படி இந்த கனெக்ஷன் வரும்? இப்போ பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது என்னென்னா அசியூம் பண்ணுறது தான். உள்ள சாமி இருக்காரா? நீங்களும் பார்த்ததில்ல, நானும் நீங்கள் விளம்பரங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனை உண்டா, அந்த பிரச்சனை உண்டா, எங்களிடம் வாருங்கள், தீர்வு கொடுக்குறோம், நிரந்தர தீர்வை கொடுக்குறோம் அப்படின்லாம் போடுவாங்க. அது எந்த அளவில் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஜோதிடத்தில் அது என்னென்னா, இப்போ நம்ம ஜோதிடம் வளர்ந்ததுனாலையும் எல்லார் கையிலையும் கொஞ்சம் காசு புழக்கமானதாலையும் நம்மளா போய் பண்ணிக்கிறோம். ஏன்னா சிவபெருமான் நமக்கு அருள் புரிவார். தனியாக டிக்கெட் போட்டார்னா அந்த 9 to 10 யாருக்கும் போக மாட்டார், நம்ம பக்கத்தில் உட்காந்துக்குவார், நம்ம பூஜையை கவனிப்பார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நெகட்டிவான தாட். உங்களுக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நீங்கள் லைஃப்லேயே இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனதே கிடையாது, எவ்வளோ போல்டான ஆள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்கே போனாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம்னா ஜீரோ ஆயிராது, உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி ஜீரோ ஆயிராது. ஆனால் இங்கே இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் உங்களை ஆளுமை செய்யும். அங்கே போயிட்டீங்கன்னா அஷ்டமாதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது. இந்த மாதிரி நம்மளை வச்சு ஏதேனும் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மனதளவில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரியில்லாத தசைகள் நடக்கும்போது நம்ம அதில் விழுந்து எழுந்துக்க மாட்டோம். அந்த பலன் ப்ளஸ் பாதகாதிபதியின் தசை இல்லை அஷ்டமாதிபதியின் தசை நெகட்டிவிட்டிலே அப்படின்னு அப்போ 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு தசாபுக்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் முருகன் கோயிலேயே குடியிருந்தாலும் பரிகாரம் வேலை செய்யாது. பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக இப்போ நிறைய இடங்கள்ல பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய மக்கள் அந்த பரிகாரத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்றது எல்லாத்தையும் செய்யறது தான் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மனசுல இருக்கு. உண்மையிலேயே பரிகாரம் அப்படின்னா என்ன? பரிகாரம் அப்படிங்கிறதுங்க, இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு தினமும் ஒரு நிறுவனத்துக்கு, இப்போ நீங்கள் இங்கேருந்து வேலைக்கு கிளம்பி வரீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு நம்ம சென்னையில் அப்பப்போ பள்ளத்தை தோண்டிடுவாங்க ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி, இல்லைங்களா? அப்போ நீங்கள் வழக்கமாக வர்ற ஒரு வழி பிளாக் ஆயிடுச்சு. அப்போ உடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்க? பள்ளத்தை தாண்டனா யோசிப்பீங்க, மாற்று வழி என்ன அப்படின்னு தான் பார்ப்பீங்க. அப்போ பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இயல்பு வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கும்போது, நல்லா போகும்போது யாரும் ஊசி போட போகிறதில்ல, அந்த மாதிரி யாரும் பரிகாரம் பண்ண போகிறதில்ல. திடீர்னு இயல்பை விட கல்யாணம் தாமதமாகுது, இல்லை திடீர்னு ஒரு கடன் தொந்தரவில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை உறவுகள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஜோதிடர்கிட்ட போனால் அவர் இந்த கோயில் போங்கன்னு சொல்லுவார், இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவார், இல்லை இதை பண்ணுங்க, எதையோ ஒன்று சொல்லுவார், வழி காமிப்பார். அப்போ அதை செஞ்சு நம்ம அதை சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட உண்டு. அதை உண்டுங்கிறத விட நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதை, சரிங்களா? அந்த மாதிரி அது எதுக்காக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு ஒளி தத்துவமாக தான் நம்ம ஜோதிடத்தையே சொல்கிறாங்க. முருகப்பெருமானை முதன்மைப்படுத்தி ஒளி தத்துவமாக தான் இந்த ஜோதிடத்தையே சொல்கிறாங்க. இருளில் இருக்கின்ற ஒருவனுக்கு வெளிச்சம் போட்டு இப்படி போகலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். அது வழிகாட்டக்கூடிய ஒரு பலம் தான் ஜோதிடத்துக்கு உண்டு. அதை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அடைய வைக்கிறது ஜோதிடத்தின் வேலை இல்லை, சரிங்களா? அது அவன் கர்மா பார்த்துக்கிடும், சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் வாங்க நம்ம முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ போயிட்டோம். சரி, நம்ம அதை பற்றி பேசினா கான்ட்ரவர்சி ஆகிடும். பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இயல்பு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இயல்பை தாண்டி நடக்கின்ற பொழுது அதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சு, நம்ம கிரகங்களால் பிரச்சனை வருதுன்னா கிரகங்களுக்குள்ளே தான் நம்ம அதை தேடணும், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்குன்னு ஒரு சில ஆதிக்கம் நிறைந்த இடங்களில் ஒரு ஸ்தலங்களை கட்டி, இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான்னா நீங்கள் உங்கள் ஃபேமஸாக தெரியும் இல்லைங்களா? திருநள்ளாறு, அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது அங்கே. அந்த மாதிரியான அமைப்புகளில் நம்ம வச்சுருக்கோம். சில தெய்வ வழிபாடுகள் ஒவ்வொரு கிரகங்களுக்குன்னு அதிதேவதைன்னு ஒருத்தவங்களை கொடுத்துருக்காங்க, ஆலயம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நிறங்கள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, உணவு முறைகள்னு ஒன்று இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம
வச்சு சில விஷயங்களை செய்கிறதுக்கு பேர் பரிகாரம். சரிங்களா? பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறதுலாம் நம்ம கான்ட்ரவர்சி. ஆனால் வேலை செய்யும். பரிகாரம்ங்கிறது உண்மைதான். ஜோதிடம்ங்கிறத நம்ம நம்புகிறோம் அப்படின்னாலே பரிகாரத்தை நம்ம நம்பி தான் ஆகணும். பரிகாரம்ங்கிறது இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. பரிகாரம்ங்கிறது ஒரு மாற்று உபாயம். ஆனால் அது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் பரிகாரம்ங்கிறது என்னென்னாங்க, பிரச்சனைக்கு தீர்வல்ல, பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கிறதுக்கு பேர் தான் பரிகாரம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்லும் பொழுது ஒரு சாமானிய மனுஷனாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அவங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு ராககேது தோஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ பித்ருதோஷம் இருக்குது அப்படிங்கும் பொழுது ராமேஸ்வரம் போங்க, போயிட்டு இந்த ஒரு யாகம் பண்ணுங்க, இந்த ஒரு ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள நம்ம நல்லா கவனிக்கல, ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த யாகமும் ஹோமமும் நம்ம செய்யும் பொழுது உண்மையிலேயே அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா? எப்படி இந்த கனெக்ஷன் வருது? அதாவது இப்போ எப்படின்னாங்க, நீங்கள் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது என்னென்னா அசியூம் பண்ணுறது தான். உள்ள சாமி இருக்காரா, நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல, அது ஒரு ஃபீல், உணர தான் முடியும். அப்போ அந்த மாதிரி இயற்கையில் நிறைந்த பேராற்றலை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவாகனம் பண்ணி அங்கே நிலை நிறுத்துகிறோம். அந்த இறை பேராற்றலை அண்ட முழுக்கவும் விரிஞ்சதை நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே குவிச்சு வைக்கிறோம். அதை தான் நம்ம ஆலயம்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த ஆலயங்களுக்குள்ளே போய்ங்க அந்த வைப்ரேஷன் நம்முடைய மன அலைக்கான வைப்ரேஷன், அதை கனெக்ட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி இந்த வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நம்ம ஃபோனுக்கு எப்போ தேவையோ அதை சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிறோம். அந்த மாதிரி இயற்கையில் எல்லா இடத்துலையும் பேராற்றல் இருக்குது. நமக்கு தேவையான இடத்துல நமக்கு தேவையான வைப்ரேஷனை கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரியான அமைப்புகள் தான் இந்த பூஜைக்கு பலம் உண்டு. அதற்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அது நம்முடைய வாழ்வில் சில சின்ன சின்ன மாற்றங்களை தரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இப்போ பரிகாரம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு இல்லாத ஒன்றை நான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது சிவபெருமான நம்ம இருக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தனக்கு மேலான பரம்பொருளே இல்லாத ஒரு பரம்பொருள் கூட இப்படி ஒரு வாக்குறுதியை தரமாட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் விளம்பரங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனை உண்டா, அந்த பிரச்சனை உண்டா, எங்களிடம் வாருங்கள், தீர்வு கொடுக்குறோம், நிரந்தர தீர்வை கொடுக்குறோம் அப்படின்லாம் போடுவாங்க. அது எந்த அளவில் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஜோதிடத்தில் பரிகாரத்திற்குன்னே சில ஸ்லோகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தெய்வ வழிபாடு, இந்த ஹோமங்களை கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஹோமங்கள், இந்த யாகங்கள் இதெல்லாம் எப்போ செய்யப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது நலத்திற்காக. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மழை இல்லை, வருண ஜபம் பண்ணி யாகம் பண்ணுறது பொது நலத்துக்காக பண்ணுறாங்க. என் வீட்டு மாடியில் மழை பெய்யணும்னு நான் பண்ண மாட்டேன். புரியுதுன்னு பாருங்கள். கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாதவங்களை திரட்டி வச்சு திருக்கல்யாணத்துக்குன்னு ஒரு யாகம் பண்ணுவாங்க. அது பொது நலத்துக்காக. அதே போல் தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர காமஸ்டி யாகம் நிறைய கோவில்களில் பண்ணுவாங்க. அப்போ அது இல்லாதவங்க அனைவரையும் கூட்டி வச்சு யாகம் அப்படிங்கிறது சேர்க்கை, பல பேரை சேர்த்து வச்சு பண்ணுறது தான். நம்ம தனியாக என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது பண்ணுறதுக்கு பேர் கிடையாது. ஆயுஷ் ஹோமம், அனைவரினுடைய ஆயுளும் நன்றாக இருக்கணும்னு அந்த காலத்தில் யாகங்கள்லாம் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பண்ணப்படாது, உலக நன்மைக்காக தான் பண்ணப்பட்டுச்சு. அல்லது அரசன் நல்லா இருந்தால் அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகள் அரசாங்கத்திற்காக பண்ணப்பட்டது. அது என்னென்னா, இப்போ நம்ம ஜோதிடம் வளர்ந்ததுனாலையும் எல்லார் கையிலையும் கொஞ்சம் காசு புழக்கமானதாலையும் நம்மளாக போய் பண்ணிக்கிறோம். ஏன்னா சிவபெருமான் வந்து நமக்கு அருள் புரிவார். தனியாக டிக்கெட் போட்டார்னா அந்த 9 to 10 யாருக்கும் போக மாட்டார், நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவார், நம்ம பூஜையை கவனிப்பார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த யாகம் அனைத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது எப்பவுமே தனியாக பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் கிடையாது. கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு பலம் இருக்குது. சரிங்களா? அந்த பலம் தான் பலமானதே தவிர நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் யாகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த நல்ல எனர்ஜியை கொடுக்குமே தவிர பலனில் பெரிய மாற்றத்தை தந்துடாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படி மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஹெவியாக வச்சுக்கிட்டு கர்மாவை 50,000 ரூபாய் கொடுத்து ஹோமம் பண்ணி கழிச்சிட்டு போயிட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாழ்நாள் முழுக்க நீங்கள் என்ன வேணால் தீமை பண்ணிவிட்டு ஹோமம் பண்ணிடலாம்ல செத்து போகிறதுக்கு முன்னாடி ஆயில். ஏன்னா இவ்வளவு சொல்கிற ஜோசியர் எப்போ செத்து போவீங்கன்னு சொல்லுவார்ல. அப்போ எல்லாம் நம்ம ஆடுறதை ஆடிட்டு கடைசியாக சாகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இருக்கிற எல்லா நல்ல ஹோமத்தையும் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா முக்தி அடைஞ்சிடலாம்ல. அப்போ பரிகாரம்ங்கிறது நம்ம கர்மாவை கழித்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு ப்ரமோட் பண்ணுறது கிடையாதுங்க. இருக்கிற பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெகட்டிவான தாட் உங்களுக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நீங்கள் லைஃப்லேயே இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனதே கிடையாது, எவ்வளோ போல்டான ஆள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்கே போனாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம்னா 0 ஆயிராது, உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி 0 ஆயிராது. ஆனால் இங்கே இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் உங்களை ஆளுமை செய்யும். அங்கே போயிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஆளுமை செய்கிற அளவுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் பரிகாரம், அவ்வளவுதான் ஆலய வழிபாடு. அதுக்கு மேலே நீங்கள் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரே இல்லாமல் சரி பண்ணிடுவோம், நீங்கள் போய் இன்னொரு 100 பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், அந்தளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னா அது சும்மா கதை. சரிங்களா? அப்போ ஹோமம் பூஜை எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய மன ஆற்றலை கொஞ்சம் அப்படி தூண்டி விடுற பலம் உண்டு. அவ்வளவுதான். இப்போ பொதுவாக பரிகாரம் அப்படின்றது வரும் பொழுது
நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் பரிகாரம் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, பித்ரு தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி எந்த தோஷமும் இருக்கக்கூடாது, ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களோட தோஷம் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நிறைய பேர் பரிகாரம் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னா இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்லை அவங்களுக்கு எதிரிகளோ இந்த மாதிரி இருக்கவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சிலர் பரிகாரம் பண்ணுறாங்க. அப்போ நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம பரிகாரம் பண்ணும்போது அது வேலை செய்யுமா, இல்லை இன்னொருத்தங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தங்க நினச்சி பரிகாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பரிகாரம் வேலை செய்யுமா? முதல்ல யாருக்குமே அது வேலை செய்யாதுங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருவருக்கு நல்ல தசாபுக்தி போய்கிட்டு இருக்கு, அவர் நல்ல உயர் நிலையில் போய்கிட்டு இருக்கார், அவர் சரியில்லாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் அதாவது இந்த பரிகாரங்கிறது ஒரு செய்வன மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் அவன் சரியில்லாமல் இருக்கணும், அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு நான் போய் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவருடைய நல்ல தசையின் பலத்தால் நம்ம என்ன வச்சாலும் அவர் ஒன்றும் நடக்காது, சரிங்களா? இப்போ அவருக்கு அஷ்டமாதிபதி தசை போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், சரிங்களா? நீங்கள் வைக்கணும்னு அவசியமே இல்லை, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் வச்சதுனால அது நடக்குதுன்னு நம்மளாம் நினச்சிக்கிடுவோம், சரிங்களா? நீங்கள் செய்வனை அப்படி பார்த்தீங்கன்னாங்க, வைக்க தெரிஞ்சவனுக்கு எடுக்க தெரியணும்ல. நீங்கள் அதை நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, பேய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட்டை கிளியராக சொன்னீங்க, ஆனால் பேயை விரட்டுறதுக்கு சொன்னால் நீங்கள் கிளம்பி போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே நமக்கு ஆன அல்லது ஆகாத எந்த பூஜை பண்ணாலும் சரிங்க, நம்ம நேரம் நல்லா இருந்தால் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது கொடுக்கும். நம்ம நேரம் சரியில்லைன்னா நீங்கள் என்ன ஓமம் பண்ணாலும் அதன் வீரியத்தை குறைக்கும். அதாவது ஆயுள் ஓமம் அப்படிங்கிறது உங்கள் ஆயுசை நீட்டிக்கிறதுக்கு பேர் கிடையாது. அந்த இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சுகமாக இருந்து இறப்பை கொண்டு போகிறது தான் முடியுமே தவிர, நீங்கள் ஆயுசையே 10 வருஷம் நீட்டிச்சிருவேன் அப்படிங்கிறது பிரம்மனின் கணக்கையே நம்ம பிரேக் பண்ணுற அளவுக்கு நம்ம திறமைசாலிகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எனக்கு அதை பண்ணியிருப்பாங்களோ, இவங்க எனக்கு இதை பண்ணியிருப்பாங்களோ, அதனால தான் நான் நல்லா இல்லையோ அப்படிங்கிற ஒரு குழப்ப மக்கள் மனசில் இருக்கு. அது உண்மைதான். இந்த செய்வினை இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்கான அமைப்பு இருக்கானா அது நிச்சயம் உண்மை. ஆனால் எந்த அளவில் உண்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது, இந்த மாதிரி நம்மளை வச்சு ஏதேனும் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மனதளவில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரியில்லாத தசைகள் நடக்கும்போது நம்ம அதில் விழுந்து எழுந்துக்க மாட்டோம். அந்த பலன் ப்ளஸ் பாதகாதிபதியின் தசை இல்லை அஷ்டமாதிபதியின் தசை நெகட்டிவிட்டிலே அப்படியே நம்ம ட்ராவல் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு பாக்யாதிபதி தசை நடக்குது, பாக்யாதிபதி நல்ல நிலையிலேருந்து நமக்கு நல்ல உயரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ போய் ஒருத்தர் செய்வனம் வைக்கிறான், நமக்கு தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் வரும். ஆனால் அதை நம்ம அழகாக ஆலய வழிபாடுகள் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்போம். அவன் எதை வச்சாலும் சரி, நம்ம நேரம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான், சரிங்களா? அது பழிக்கிறதும் பழிக்காததும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பலம் உண்டு. அது நமக்கு மனதளவில் ஒரு என்ன ஆற்றலை அப்படி சேஞ்ச் பண்ணிவிடும், அவ்வளோதானே தவிர லைஃபையே புரட்டிடும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கதை. இப்போ பொதுவாக பரிகாரம் அப்படின்ற விஷயம் வரும் பொழுது இந்த பரிகாரங்கள் யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யும், யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யாது? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய நம்ம எல்லாருமே ஜோதிடர்கிட்ட போகிறதா இருந்தாலும் இப்போ ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் மாற்றணும். இது ஜோதிட சாஸ்திரம் அல்ல, இது பரிகார சாஸ்திரம் அப்படின்னு மாற்றணும். அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இப்போ யூடியூப்பை திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா, இது இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கள், செல்வம் கொழிக்கும், இப்படி பண்ணிங்கன்னா கணவன் மனைவி அமைப்பு நல்லாயிருக்கும், இப்படி பண்ணிங்கன்னா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு யாருமே வந்து ப்ரெடிக்ஷனை சொல்லாமல் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கருத்து சொன்னால் யாரும் கேட்குறதில்ல, கருத்துக்கு அந்த சாமி அப்புறம் வர சொல்லுங்கள், நாங்கள் முன்னேறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களும் அப்படி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம் ஒருத்தருக்கு வேலை செய்யணும் அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, எல்லாவற்றுக்கும் பரிகாரம் வேலை செய்யணும்னா எல்லாருக்கெல்லாம் பரிகாரம் வேலை செய்யாது. உங்கள் ஜாதகத்தில் இங்கே இன்னும் சொல்லப்போனால் பரிகாரம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் கடைக்கு வந்திருக்கேன், நான் பாக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட பணத்தோடு வந்திருக்கேன், சரிங்களா? அந்த பணத்தை வச்சு நான் ஒரு பொருளும் வாங்கலாம், அதே பணத்துக்கு நான் சின்ன சின்னதாக 2 பொருளும் வாங்கலாம். ஆனால் அந்த பணத்தை மீறி கடைக்காரர் எனக்கு தெரியாதால நான் எதையும் வாங்க முடியாது. அப்போது நான் நினச்சிக்கிட்டு வந்த ஒரு விஷயத்தை வாங்க முடியாமல் இன்னொரு விஷயத்தை வாங்கிட்டு போகிறது பேர் தான் பரிகாரம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, போன பிறவியில் நம்ம ஏதோ நன்மைகளை பண்ணி வச்சுருப்போம். அந்த நன்மைகள்லாம் நம்ம ஜாதகத்தில் ஒரு சில இடங்களில் போய் டெபாசிட் ஆகிருக்கும். அந்த இடங்களில் நமக்கு நன்மை நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல உயரத்தில் இருப்பார், நல்ல பொருளாதாரத்தில் இருப்பார், நல்ல வேலையில் இருப்பார், 4 பேர் மதிக்கிற ஒரு உயரத்தில் இருப்பார். அந்த இடங்களில் அவருடைய புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் கல்யாணமே ஆகாது இருப்பார் 40 வயசு வரைக்கும். திருமண பாவத்தில் போன விஷயத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பார். அப்போ அந்த நல்ல இடத்துல இருக்கிற வேலை, வருமானம், அந்தஸ்து, அந்த இடத்துல இருக்கிற புண்ணியத்தை எடுத்து அதை அளவு குறைச்சி கல்யாணத்துக்குன்னு ஒரு முயற்சிக்காக பரிகாரம் பண்ணுறது தாங்க. இந்த புண்ணியத்தை எடுத்து இங்கே பயன்படுத்திக்கிடலாம். அப்போ என்ன பண்ணணும்னா 5ஆம் பாவகம் வலுக்கணும். அதுதான் அவருடைய பூர்வ புண்ணியம். நீங்கள் எந்த விஷயத்துக்காக பரிகாரம் பண்ணாலும் 5ஆம் பாவகம் வலுப்பெறாத ஒருவருக்கு, லக்னாதிபதி வலுப்பெறாத ஒருவருக்கு பரிகாரம் வேலை செய்யாது, சரிங்களா?
அது நல்லா இருந்தால் தான் பரிகாரம் வேலை செய்யும். சரிங்களா? 2வது யாருக்கு வேலை செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புண்ணியம்லாம் இருக்கும். எடுத்து செய்கிற அளவுக்கு புண்ணியம் இருக்கும், 5ஆம் இடம் வலுத்து இருக்கும், லக்னாதிபதி வலுத்து இருப்பார். ஆனால் என்ன பண்ணாலும் தீரலையப்பா பிரச்சனை. அஷ்டமாதிபதி தசை நடக்கும். சரிங்களா? 8ஆம் இடம்ங்கிறது லக்னத்தையே மறைக்கிற இடம், அதாவது நம்ம ஆயிலையே முடிக்கிற இடம். 8ஆம் அதிபதி தசை நடக்கும்போது, இல்லை 8ல் ஒரு கிரகம் அமர்ந்து அதோட தசை நடக்கும்போது, இல்லை செவ்வாயின் தசை நடக்கும்போது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது முழுமையாக பலிதம் பெறாது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கே விரயஸ்தானம். அது என்றைக்குமே நம்மளை கீழே போட்டு அழுத்த தான் செய்யும். ஏன்னா அது லக்னத்தை மறைக்கிற ஸ்தானம். அப்போ 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு தசாபுக்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் முருகன் கோயிலேயே குடியிருந்தாலும் பரிகாரம் வேலை செய்யாது. நீங்கள் முருகன் அருளை தேடி போனீங்கன்னா அருள் கிடைக்கும், பரிகாரம் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிச்சயமா பரிகாரம் பற்றி நிறைய எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. ஏன்னா மக்கள் நிறைய பேர் பரிகாரம் அப்படிங்கிற பெயரில் ஒரு சிலர் அவங்க பலன் அடைகிறாங்க, ஆனால் ஒரு சிலர் அவங்களுடைய பணத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.